நமஸ்காரம் ஜீசஸ். என்ன ஆண்டி ஒரு போர்டு கிட்ட நிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? இது நமக்கு கொடுக்கப்பட்ட விஷன் அண்ட் மிஷன். எங்களுக்கு மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களோ, ரட்சிக்கப்பட்டார்களோ, கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கொடுத்த அந்த வசனம் சீஷர்களுக்கு. எல்லாரும் சொல்லலாம், எனக்கு ஏசப்பா அழைக்கல, எங்களுக்கு ஊழியம் கிடையாது, என்னை அழைக்கவே இல்லைன்னு. இல்ல, கர்த்தர் முன்னதாகவே நம்மளை அழைத்து இருக்கிறார், ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஊழியம் உண்டு. உன்னை அதற்காகத்தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த போர்டில் இருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 18, 19, 20 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமேன். நமக்கு கட்டளையாக கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறார், நம்ம போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அதனால சுவிசேஷம் அறிவிப்பதற்காக எல்லாரும் ஆயத்தமாகுங்க. நற்செய்தியை போய் சொல்லுங்க. கண்டிப்பாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஊழிய அழைப்பு உண்டு கர்த்தாவே. கர்த்தர் என்னோடு கூட பேசட்டும் என்று காத்திருக்காது படிக்க கர்த்தர் ஆல்ரெடி இதோ வசனத்தின் மூலமாய் பேசி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போகட்டும் ஐயா. அநேக ஜாதிகளுக்கு ஐயா சுவிசேஷம் அறிவிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே சர்வ வல்லவர் கர்த்தாவே. அதனால் கர்த்தாவே இவர்களை எடுத்து நீர் உபயோகிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அவர்களுக்குள்ளாக இருக்கிற பயங்கள் நீங்கி போகட்டும். வசனத்தை எடுத்து தைரியமாய் செல்ல பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தரும் நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. பயப்படாமல் போய் ஊழியம் செய்யுங்கள். என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றிருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு என்னை அழையுங்கள். நான் உங்களோடு கூட தொடர்பு கொள்ளுவேன். God bless you.